என் பேர் கமல். நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. எப்பவுமே இருந்ததில்ல. என்னைக்காவது மறக்க முடியாத நாள் என் லைஃப்ல நடக்கும்போது அதை நான் எழுதுவேன். அந்த மாதிரி தான் ஆகஸ்ட் 14, 2011 நடந்தது. Sir, yes. Court order, sir. Here. Thank you, sir. ஹலோ, சரி வர சொல்லுங்க. Excuse me, sir. யா கம் இன். Hi, sir. I'm coming. யா டேக் யூர் சீட். Thank you. ஓகே சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? Well, sir, நாளைக்கு ஆகஸ்ட் 15th Yeah. Independence Day. அதனால ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருக்கோம். If you don't mind. பட் இங்கே கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசனால் இங்கே இருக்க முடியாது, வெளியே வச்சுக்கலாமா? Well, sir, நாங்கள் கைதிகளை தான் இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ், if you don't mind. அதெல்லாம் முடியாது, சாரி சார், ரூல்ஸ் வயலேஷன் சார், எங்களால் அலோவ் பண்ண முடியாது. சார், எங்ககிட்ட ஹோம் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் இருக்கு. ஸோ ஓ, ரவி உள்ளே வாங்க. எல்லாம் ஓகே, பட் இன்னும் புதுசாக கைதிங்கெல்லாம் போய் டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை சார், நாங்கள் ஜஸ்ட் புதுசாக தான் ட்ரை பண்ணுறோம், அதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை சார், வழக்கமாக எப்பயுமே செலிப்ரிட்டிஸை தான் வந்து இன்டர்வியூ பண்ணுவோம். பட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கைதிகளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான காரணம் அவங்க நாட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஓ, ஓகே ஓகே. சார். வாங்க ரவி. சொல்லுங்கள் சார். இவங்க 2 பேர் வந்து QTV ரிப்போர்ட்டர்ஸ். ஹலோ. ஹலோ. இவங்க 2 பேர் வந்து ஏதோ கைதிங்களை வச்சு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களா? ஏதாவது செல் ஃப்ரீயாக இருந்தால் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க இன்டர்வியூக்கு. ஓகே சார். வாங்க. தேங்க்யூ சார். ஃபைன், கேரி ஆன். என்ன பயந்துட்டியா? சீக்கிரம் லைட்டை செட் பண்ணு. அவன் வர மாதிரி தெரியல, எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவன் ரெடியாக. உட்காரு. இன்டர்வியூ ஒழுங்காக பதில் சொல்கிறார், புரியுதா? ஏதோ வேணா சொல்லுங்கள் சார், நான் அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ. ஒழுங்காக பதில் சொல்லு. ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரோலிங். நான் உங்களை இன்டர்வியூ பண்ணலான்னு வந்திருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓ, ஓகே. இப்போது நாளைக்கு ஆகஸ்ட் 15th சுதந்திர தினம். சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இருக்கிற இடத்துக்கும் சுதந்திரத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஓகே. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி 64 இயர்ஸ் ஆச்சு. நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நாடு மேலே பற்று இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எதை வச்சு சொல்கிறீங்க, தெரிஞ்சுக்கலாமா? நானே பார்த்துருக்கேன்.
அப்படின்னா நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நாடு மேலே பற்று இல்லைன்னு சொல்கிறீங்க அதானே? அக்கறைலாம் இருக்கு, ஆனால் எல்லாரும் மறந்துடுறாங்க. புரியல. இப்போ உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இந்தியா ஜெயிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் அதை மறந்துடுறாங்களே. அதை நினச்சிருந்தா இந்தியா எப்பயோ முன்னேறி இருக்குமே. ஓகே, ப்ராக்டிக்கலாக பேசுகிறீங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் அதிகமாக பணம் பார்க்குறது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் bunch of selfish idiots. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு இந்தியாவே மறந்துடுறாங்க. ஹாலிடே டைமில் டூரிஸ்ட் விசாக்கு இந்தியாவுக்கு வராங்க. அவங்கள பற்றி பேசக்கூடாது, முக்கியமாக நீங்கள் பேசக்கூடாது. ஏன் சொன்னால் தாங்குவீங்களா? Of course, it won't hurt me. Because you're a selfish crooly. Excuse me. உங்கள் டிஆர்பி ரேட்டிங்காக யாரை வேணாலும் எங்கே வேணாலும் பேட்டி எடுத்து பணம் சம்பாதிக்கிறவங்களெல்லாம் செல்ஃபிஷ்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்க? Hello, don't get too personal. This is my profession. ப்ரொஃபஷன்னா எங்கேயாவது ஒரு பையன் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு எடுத்துருவான், அந்த பொண்ணோட ஃபோட்டோ பேப்பரில் போட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுறீங்க. திஸ் யுவர் ப்ரொஃபஷன்? நீங்கள் மட்டும் என்ன பெரிய உத்தமரா? ஏதோ ஒரு கஞ்சா கேஸ்லையோ இல்லை மர்டர் கேஸ்லையோ உள்ள வந்துட்டு என்னை பற்றி குறை சொல்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு குறை சொல்ல தவிர வேற என்ன தெரியும்? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிக்க விரும்பல. சார் என்ன இன்டர்வியூ முடியல சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இன்டர்வியூ முடியல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்டர்வியூ இன்னும் முடியல. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னால் முடியலப்பா. இதை மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க சார். வாங்க மிஸ்டர் கமல். என்ன இன்டர்வியூலாம் நல்லா முடிஞ்சதா? ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருச்சு. யா, நானும் பார்த்தேன். அவர் அப்படி தான். எதுக்கேத்தாலும் ஒரு கொஷின், ஒரு சஜஷன். யூ நோ ஒன் திங், அவர் யார் தெரியுமா? அவர் தான் விக்ரம் சந்திரன், த கிரேட் ஜேர்னலிஸ்ட். இந்தியா பூரா நடக்கிற ஊழலையும் கரப்ஷன் ஃபுல்லாத்தையும் வந்து வெட்ட வெளிச்சது கொண்டு வந்தது அவர் தான். அதற்கு பரிசாக தான் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர்கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. ஆனால் அவர் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அவர் நம்ம நாட்டை பற்றி தப்பாக சொல்லலை, நம்ம நாட்டு இருக்கிற நிலைமையை தான் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டு எல்லையில் நம்ம நாட்டுக்காக போராட நம்ம வீரர்கள் போராடினா நம்ம நாட்டை நேசித்து நன்மை செய்ய முன் வந்த விக்ரம் சந்திரனும் ஒரு போராளி தான். ஏன், நம் நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனும் ஆயுதம் இல்லாத ஒரு போராளி தான்.